ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜானிஸ் கார்ட்டூன்ஸ். இன்றைக்கி நம்ம நருட்டோ ஷிபுடன் லெவலில் எபிசோட் 85 தாங்க பார்க்க போகிறோம். அந்த எபிசோட் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே டேரெக்டாக என்ட்ரி ஆகிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீனில் வந்துக்கிட்டு காகுசு வந்துக்கிட்டு ஃபயர் ஸ்டைல் பயன்படுத்தும் அந்த மான்ஸ்டர் மூலியமா. ஸோ உடனே இந்த மான்ஸ்டரும் ஃபயர் ஸ்டைல் அட்டாக் பண்ணுறப்ப டக்குன்னு வந்து கக்காசி எல்லாருமே வந்து தப்பிச்சு ஓடி போயிடுவாங்க. கக்காசி வந்து மேலே ஏறினோடனே வந்துட்டு ஹிடான் வந்து பின்னாடி அடிப்பான். பரவாயில்லடா, நீ என்ன நான் நினச்சதோட பயங்கரமாகவே ஃபைட் பண்ணுற மாதிரி சொல்லுவான். அண்ட் வந்து இவனுக்கு என்ன டவுட்னா, இவன் அதுக்கு முன்னாடி சிரோரி ஒன்று பயன்படுத்தியிருப்பான். ஆனால் அவங்க வந்து நிறைய காம்போ அட்டாக் பண்ணுறானுங்க. ஆனால் அது பிரச்சனை இல்லை, நான் சிடோரி பண்ணுறப்ப ஏன் வந்து அவனுக்கு வந்து சாவலை அப்படிங்கிறத இவனுங்க இப்போ தான் புரிஞ்சுக்கிறானுங்க. ஏன்னா வந்து இவன் எப்படினாலும் வந்து அவன் ஹார்ட்டை வந்து நொறுக்கிட்டான். அண்ட் வந்து அவனுக்குள்ள வந்து மான்ஸ்டர்ஸ் மாதிரி நிறைய வந்துச்சு. ஸோ இவன் வந்து நொறுக்குனது ஒரு மான்ஸ்டராக கூட இருக்கலாம். ஏன்னா வெளியே வந்து ஒரு மான்ஸ்டர் வந்து இறந்து போயிடுச்சு அப்படின்றப்ப என்னோட ஷேடோ பர்சன் சிரிக்கன் ஜுட்ஸும் அங்கே தான் உடஞ்சி போச்சு. எப்படின்னா அவள் ஏதோ ஒரு ஹார்ட் மாதிரி சம்திங் வந்து வெளியே எடுத்து தான் அந்த 5 ஹார்ட்ஸ் இருக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. 5 தான் இருக்குது. அதனால தான் இவனை வந்து, அதாவது லைட்னிங் பிளேடு போட்டப்போ ஒரு ஹார்ட் மட்டும் இவனுக்கு டேமேஜ் ஆகிருக்கு, அதாவது செத்து போயிடுச்சு. இன்னும் 4 ஹார்ட் மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறானுங்க. அண்ட் இன்னும் 4 ஹார்ட் அவங்க பிரித்து மேயணும். இப்போ தான் ஒரு விஷயம் சொல்கிறான், அதாவது இவனுக்கு சக்கர நெட்வொர்க் எல்லாமே வந்து அவனோட ஹார்ட் மூலிமா கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் வந்துக்கிட்டு இவனால் வந்து 5 ஹார்ட்டை வந்து பொசஸ் பண்ண முடியுது. அண்ட் வந்து இவனுங்க எல்லாத்தையும் வந்து புதைக்க போகணும். காகுசோ நம்ம வேலை ஆரம்பிக்கலாம்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதாவது இவங்களை வந்துக்கிட்டு பாடியாக மாற்றி இவங்களை காசுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கு முன்னாடி ஒருத்தன் அந்த தாடி வச்சுருந்தான்ல ஆசுமான அவனை ஒருத்தன், ஸோ அவன் அந்தளவுக்கு ஸ்பெஷல்லாம் கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் இப்போ காகுசு அப்போலாம் வெளியே சொல்லக்கூடாது, அமைதியாக இருங்கிற மாதிரி வந்து 2 பேர் லாய்க்கு கிடையாதுடா, நீங்களாம் சின்ன பசங்க அவனோட ஸ்டூடெண்ட் சொல்லவும், டே எங்கள் ஆசுமா சன்ஸையை பற்றி கேவலமாக பேசாத, வேறு மாதிரி ஆகி போகிறோம் நம்ம சோஜி அப்படியே கடுப்பாவான். அண்ட் வந்து சிக்கமாறு தடுக்கவும், ஏலே குண்டு பயிலே உனக்கு என்னடா வந்துச்சு, ரொம்ப அப்படி சின்ன பயிலாக இருந்துக்கிட்டு ரொம்ப பேசுறியா நீனு, குண்டு பயிலேன்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு வார்த்தையை தான் வெளியே விடுவான். அண்ட் நம்ம சோஜி சரியான கோவத்தோட யாரை பார்த்துடா குண்டு பயின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு சரியான வேகத்தில் அடிக்க வருவான். கையை ஓங்குவான். ஆனால் அவனும் அதே சமயத்தில் கத்தியை கரெக்டாக வீசுவான். ஆனால் கத்தி வந்து நம்ம சோஜி மேலே படாது. ஏன்னா நம்மால் சிக்கமார் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்குவான் ஷேடோ பொசிஷன் மூலியமா. ஸோ அதனால இப்படியே வந்து தப்பிச்சுட்டான். அப்படியே பாஞ்சு போய் அடிக்கலான்னு போகிற சமயத்தில் நம்மால் கக்காசியை வந்து தடுத்துடுறாருங்க. நல்ல வேளை சோஜிக்கு மட்டும் ரத்தம் அந்த கத்தியில் பட்டுருந்துச்சுன்னா சோஜியோட கதையும் முடிஞ்சிருக்கும். இனிமேலாம் அப்படி பண்ண கொஞ்சம் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ட் அவன் சொல்லிக்கிட்டு இருக்க டைம்லேயே வந்து காகுசோல அவன் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு, டே இப்போ என்னோட அடியை பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு அடி கொடுப்பான். சோஜி அப்படியே அலண்டு போய் அப்படியே ஒரு மரத்து மேலே சொத்துன்னு விழுவான். ஆனால் அந்த மரத்துக்கிட்டையும் திரும்ப போய் உன்னை விடமாட்டேன்னு சொல்லிட்டு அவனை மரத்துக்குள்ளேயே வந்து புதைக்கிற அளவுக்கு ஒரு சரியான ஒரு அடி அடிக்கிறான். ஆனால் அவன் மரத்துக்குள்ளேயும் போயிடுறான். இந்த சைடு ஹிடான், அதாவது ஹிடானும் நம்ம கக்காசி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியான வேகத்தில் ஃபைட் பண்ணிட்டு இருக்க டைம், அதாவது சமயத்தில் திடீர்னு பார்த்தா அந்த மான்ஸ்டர்ஸ் இருக்குங்க. அது வந்துக்கிட்டு கக்காசி அட்டாக் பண்ணவும் அவரால் ரொம்ப தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா ஒரு சமயத்தில் வந்து அந்த லைட் மான்ஸ்டர் ஒன்று, அதாவது லைட்னிங் மான்ஸ்டர் அட்டாக் பண்ணவும், ஹிடான் அட்டாக் பண்ணவும், மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரும் அட்டாக் பண்ணவும் அவனால் தாக்கு பிடிக்க முடியல. உடனே சோஜி வெளியே வரான். டே என்னடா இப்படி போதானே அடிச்சு போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப இவன் கையை அப்படி முரட்டுத்தனம் வச்சிருக்கான். இந்த கையை வச்சு தான் சோஜியை வந்து பொலண்டு அப்படியே போட்டு தாக்கியிருக்கான். அண்ட் சோஜி மேலேயாட கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஈனோ வரா. இதே சின்ன பொண்ணு உனக்கு என்ன ரொம்ப அப்படி திமிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வந்துக்கிட்ட என்ன பண்ணுறான், ஈனோவையும் அடிக்க போகிறான். சிக்கமாரு சரி ஷேடோ பொசிஷன் பயன்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி ஷேடோ பொசிஷன் ட்ரை பண்ணி காகுசுவை பிடிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் காகுசு வந்து என்ன பண்ணிட்டான், லைட்னிங் மான்ஸ்டரை உள்ளே விட்டு லைட்னிங் மான்ஸ்டரை வச்சு இவன் அட்டாக் பண்ண ட்ரை கேப்பில் வந்துட்டு ஈனோவையும் சோஜியும் அவன் பவர் யூஸ் பண்ணி அப்படியே அவன் கழுத்தை பிடிச்சி தூக்கிடுறான் தனியாகவே. அண்ட் கக்காசி வந்துக்கிட்டு மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு மான்ஸ்டர், அதாவது ஃபயர் மான்ஸ்டர் இருக்குல்ல, அது கக்காசியை தாக்கிடுது. நம்ம கக்காசிக்கு பயங்கரமாக அடிபட்டுருது. அதாவது கக்காசி மேலே ஃபயர் ஸ்டில் விழுந்து அவர் கீழே விழுந்து. அண்ட் ஹிடானில் எலே லூசு பேர் இதான் உன்னோட கடைசி காலம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை வேகமாக வீசி போட்டுத்தல ட்ரை பண்ணுறப்ப அது ஒரு ஷேடோ குளோனாக இருக்கும். திடீர்னு கக்காசி வேறங்கிட்ட அதாவது ஓடி போயிட்டு இருப்பாரு. இந்த சைடு சிக்கமாரு அப்படி தண்ணியை வந்து வெளியே எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. தண்ணி வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருப்பான். உடனே மேலே இருக்க அந்த லைட்னிங் மான்ஸ்டர் வந்து லைட்னிங் பயன்படுத்துகிறப்ப அந்த தண்ணியில் படுறப்ப ஸோ உடனே காகுசுக்கு அப்படியே வந்து லைட் ஆயிரும். அதாவது அவனுக்கு வந்து சாக்கடிச்சு ஈனோவையும் சோஜியும் கீழே போடுற டைமில் வந்து காப்பாற்றிடுவாங்க. ஸோ உடனே ஏண்டா ஷேடோ குளோன்ட்ட போய் வந்து இப்படி தோத்துட்டியான்னு சொல்கிறப்ப, ஓ நீ அது பார்த்துட்டியாடா ஹிடான் அப்படின்ற மாதிரி, அதாவது காகுசு வந்து
பார்த்துட்டான் அதை. ஸோ உடனே வந்துக்கிட்டு இவங்க 2 பேத்தையும் நம்ம தனித்தனியாக பிரிக்கணும், அதுக்கு ஏதாவது நம்ம பிளான் போடணும், ஏன்னா இவங்க தனித்தனியாக பிரித்தாதான் இவனுங்களை ஒன்றா அட்டாக் பண்ணாமல் தன்னை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு விஷயத்தை நானே பார்த்துக்கிறேங்கிறான், அதாவது ரிவெஞ்ச் அவனே எடுத்துக்கிறேங்கிறான். அண்ட் சிக்கமாரு இதை நான் ஒன்ட்டே விட்டுறேன்னு சொல்லி கக்காசி வந்து சிக்கமாருகிட்ட சொல்லிடுறாருங்க. உடனே அவனு முன்னாடி போகிறான், போயிட்டு ஷேடோ பொசிஷன் சொல்லிட்டு 2 பேத்தையும் ஷேடோ பொசிஷனால் ஓட விட்டு இவன் அதாவது கக்காசி தனியாக போயிட்டு காகுசு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அண்ட் நம்ம சிக்கமாரு அப்படியே ஷேடோ பொசிஷனை லாக் பண்ணிக்கிட்டான். அதாவது லாக் பண்ணிட்டு இருக்கப்போ டக்குன்னு வந்துக்கிட்டு ஹிடான் வந்து அந்த ஷேடோ பொசிஷனை விட்டுறான். டேய் முடிஞ்சா பிடிச்சி பாறான்னு சொல்லிட்டு ஷேடோ பொசிஷன்ஸ் அதாவது ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸு கூட நம்மளுக்கு ஹிடான் வந்து விளாண்டுக்கிட்டு இருப்பான். முடிஞ்சா பிடிச்சி பாருன்னு சொல்லிட்டு மருத்து மேலே தாவுவான். உடனே இவன் லாக் பண்ணிடலான்னு பார்க்குறப்ப அவன் அப்படி ஈஸியாக அப்படியே வந்து அவன் கத்தி மூலியமாக எஸ்கேப் ஆகிறான். எஸ்கேப் ஆகிற டைமில் சிக்கமாரு ஓடி வந்து அப்படியே பொலிர்னு ஒன்று விடலான்னு ட்ரை பண்ணுவான். ஆனால் அவன் லாக் பண்ணிக்குவாங்க கையை. ஆனால் இதுதான் சிக்கமாருக்கு ஒரு அட்வான்டேஜ். ஆனால் வந்து ஷேடோ பொசிஷன் இப்போ சக்ஸஸ் ஆயிடுச்சு. இதுதான் அவனும் சொல்லுவான், ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸு சக்ஸஸ்ங்கிற மாதிரி வந்து சிக்கமாரு சொல்லுவான். அதுக்கப்புறம் நல்லாவே அதாவது நல்லாவே நீ வந்து டாஜ் பண்ண, ஆனால் இருந்தாலும் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நேரம் என் கூட ஓடிவான்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பான். கூட்டிகிட்டு போய் அதாவது காகுசுவும் இவனையும் தனியாக வந்து பிரிக்க பார்ப்பானுங்க. அவட தனியாக பிரிச்சுட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்கப்ப இந்த சைடு கக்காசியை வந்து 3 மான்ஸ்டர்ஸும் சுற்றி போட்டுருவாங்க. இந்த சிக்கமாருன்னு ஏதோ ஒரு பையன் இருக்கான்ல, அவன் சாவ போகிறான். ஏன்னா வந்துக்கிட்டு அவன் எங்களோட பவுண்டியாக மாற போகிறான், அவன் அதிக வேல்யூக்கு இருக்க போகிறான். ஏன்னா வந்துக்கிட்டு நான் மொதல் ஃபைட் பண்ண ஸ்லீவ் ஷினோபி யாருன்னு தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஹோக்காகே அப்படின்னு சொல்லுவான். என்னடா ஃபர்ஸ்ட் ஹோக்காகே வாங்க மாதிரி இருக்கும், நான் ஃபர்ஸ்ட் ஹோக்காகே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார்ல, அப்போ நீ இம்மோட்டலான்னு சொல்லிட்டு கேட்பான். கண்டிப்பாக கிடையாது, நான் இம்மோட்டல் அப்படின்றதெல்லாம் கிடையாது, நான் இது வரைக்கும் வந்து ஃபைட் பண்ணி ஒவ்வொரு ஸ்னோபியோட ஹார்ட்ஸி ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருப்பேன், அதனால தான் இவ்வளோ தூரம் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அண்ட் இந்த சைடு வந்துக்கிட்டு சுற்றி முட்டி வந்துக்கிட்டு பேப்பர் பாமாக கட்டி வச்சுக்கிட்டு ஹிடான் அது நடுவில் நிற்கிறப்ப அவன் கத்தி எடுத்து திடீர்னு சிக்கமாரோட கன்னத்தில் ஒரு கோடை போட்டு விட்டுருவான். அதனால ரத்தத்தை அப்படியே அதாவது ரத்தம் வந்து சொட்ட சொட்ட அவனோட கத்தியில் இருக்குமா, ஸோ அதை வந்து இந்த ரத்தத்தை நக்கிடுவான். நக்கிட்டு அந்த அதாவது இவனோட உண்மையான ரூபத்துக்கு மாற ஆரம்பிப்பாங்க. அதாவது இந்த ரத்தத்தை குடிச்சதுக்கப்புறம் மாறுவான்ல, ஸோ அந்த மாதிரி மாறிட்டு இருக்கப்ப ஒவ்வொரு மான்ஸ்டர்ஸும் அப்படியே கம்பைன் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இவன் வந்துக்கிட்டு அவனே தானே குத்திக்கிறான், கையில் குத்திட்டு கையில் இருக்க ரத்தத்தை எடுத்துட்டு அவன் அந்த சில வேலைகள்லாம் பார்ப்பான்ல, பேட்டர்ன் மாதிரி வரைகிறது, ஸோ அதெல்லாம் வரைஞ்சிடான். அப்புறம் வந்து கக்காசி அதாவது உன்னோட ஹார்ட் எடுத்து நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கலாம்.